வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் கஜேந்திரகுமாரின் கட்சி போராட்டம். காணி விடுவிக்கப்படாததை கண்டித்து எதிர்ப்பு நடவடிக்கை. அமெரிக்க வரிகளை குறைக்க தொடர் பேச்சு. மஹிந்த சமரசிங்கவின் தலையீடு குறித்து கூற அரசாங்கம் மறுப்பு. இணைய வழியாக கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்க அமைச்சரவை அனுமதி. புலம்பெயர்ந்தோருக்கான சர்வதேச அமைப்பும் உதவி வழங்க இணக்கம். வடபகுதியில் தாதியர்களுக்கு பாரிய பற்றாக்குறை. வெற்றிடங்களை நிரப்ப ஆட் சேர்க்கப்பட உள்ளதாக அமைச்சர் தகவல். ஒடிசாவில் பாலியல் தொல்லையால் தீக்குளித்து மரணித்த மாணவி. மோடி மௌனம் காப்பதாக ராகுல் காந்தி சாடல். காசா மக்களை ஓரிடத்திற்கு நகர்த்தும் திட்டம். நெதன்யாகு அரசாங்கத்தின் திட்டத்தை விமர்சிக்கும் இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர். இனி தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீலங்கா இராணுவத்தால் போர்க்கால பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகள் இதுவரை முழுமையாக விடுவிக்கப்படாத நிலையில் அந்த காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகே காணி உரிமையாளர்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொந்த காணிகளுக்கு மக்கள் திரும்ப முடியாத நிலைக்கு தற்போதுள்ள மக்கள் விடுதலை முன்னணி அரசாங்கமும் கடந்த கால அரசாங்கங்களும் காரணம் எனவும் இந்த காணிகளை ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் வைத்திருப்பது உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத பாரிய குற்றம் என்றும் சாடியுள்ளார். 30% நிலப்பரப்பு இந்த அதிஉயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி சட்டவிரோதமாக சட்ட ஏற்பாடுகள் எதுவும் இல்லாமல் அந்த காணிகள் அரசாங்கம் கைப்பற்றி வச்சிருப்பதற்கு சட்ட ஒழுங்குகள் எதுவுமே இல்லாமல் தொடர்ந்து வச்சிருந்தார். சமாதான முயற்சியிலே அது ஒரு பெரிய பிரச்சனையாக படித்த இடத்திலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் நம்பியார் என்ற ஒரு இந்திய இராணுவ அதிகாரி உடைய ஏற்பாட்டிலே இந்த அதிஉயர் பாதுகாப்பு வலயங்கள் தொடர்பாக திருத்தங்கள் மாற்றங்களை செய்வதற்கு அவருடைய ஆலோசனையை பெற்று அதன்படி தாங்கள் செயல்பட போவதாக அறிவிச்சிருந்தார். நம்பியாருடைய அறிக்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால் அது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் இருக்கிற வரைக்கும் அல்லது அவர்களுக்கு அந்த ஆர்ட்டிலரி கெப்பாசிட்டி இருக்கிற வரைக்கும் இந்த அதிஉயர் பாதுகாப்பு வலயங்களில் பெரிய அளவில் மாற்றங்கள் செய்ய முடியாது என்றுதான் சொன்னார். அந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் இல்லாமல் போனாலோ அல்லது அந்த ஆர்ட்டிலரி ஊடாக வரக்கூடிய அந்த ஆபத்துகள் இல்லாமல் போனால் இந்த அதிஉயர் பாதுகாப்பு வலயங்கள் அனைத்தையும் அகற்றலாம் என்று சொல்லப்பட்டது. இன்றைக்கு போர் முடிஞ்சு 16-17 வருஷமாகுது. ஆனால் இன்றைக்கும் அந்த அதிஉயர் பாதுகாப்பு வலயம் என்ற போலியான சட்டவிரோதமான கட்டமைப்புகளை தொடர்ந்தும் தக்க வச்சு பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் சாதாரண தமிழ் மக்களுக்கு தங்களுடைய சொந்த காணிகளுக்கு திரும்ப முடியாத ஒரு நிலைக்கு தொடர்ந்தும் இந்த அரசும் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களும் வச்சிருப்பது உண்மையிலே ஒரு ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு பாரிய குற்றம். அமெரிக்காவுடனான வரி திருத்தங்களை மேலும் முன்னோக்கி கொண்டு செல்ல எதிர்பார்ப்பதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச இதனை குறிப்பிட்டார். இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 30% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்காவின் வரிகளை குறைப்பதற்கான பேச்சுக்களை மேற்கொள்ளும் புதிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் நலிந்த ஜெயதிச கூறியுள்ளார். இறுதி பேச்சுக்களின் பிரதிபலன் எவ்வாறு இருக்கும் என்பதை தற்போது கூற முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் முன்னோக்கிய சிறந்த வரி திட்டம் ஒன்றுக்கு செல்ல முடியும் என எதிர்பார்ப்பதாகவும் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இந்த வரிகளை குறைப்பதில் ஸ்ரீலங்கா தூதுவர் மஹிந்த சமரசிங்க சிறப்பு தலையீட்டை செய்தாரா என்பதை தற்போது கூற முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
முன்னதாக இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 44% வரி விதிக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்த போதிலும் தற்போது அது 30% குறைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரக பணிக்குழுக்கள் அலுவலகங்களினூடாக இணைய வழி மூலம் கடவுச்சீட்டுகளை விண்ணப்பிப்பதற்கான கருத்திட்டத்திற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த முறைமையை துரிதப்படுத்துவதற்கான செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு பெறுதல் தொடர்பான முன்மொழிவு புலம்பெயர்ந்தோருக்கான சர்வதேச அமைப்புக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் 20 தூதரக பணிக்குழுக்கள் அலுவலகங்கள் உள்ளடங்கும் வகையில் உயிரியல் அளவியல் சேகரிப்பு நிலையம் மற்றும் அதற்கு தேவையான உபகரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு புலம்பெயர்ந்தோருக்கான சர்வதேச அமைப்பு தேவையான நிதி உதவியை வழங்குவதற்கு உடன்பாடு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்துடன் நிகழ்நிலையில் தொடர்பு கொள்வதற்கான வசதிப்படுத்தல் மற்றும் ஒருங்கிணைப்புக்கான உரிய முறைமைகளையும் தேவையான மென்பொருட்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளையும் புலம்பெயர்ந்தோருக்கான சர்வதேச அமைப்பு வழங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர் எண்ணியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி துரிதமாகவும் இலகுவாகவும் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கான வசதிகளை வழங்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதற்கமே அடையாளம் கண்டுள்ள 20 ஸ்ரீலங்காவுக்கான வெளிநாட்டு தூதரக பணிக்குழுக்கள் அலுவலகங்கள் மூலம் நிகழ்நிலை முறைமை ஊடாக கடவுச்சீட்டுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கருத்திட்டத்தை இந்த ஆண்டு தொடக்கம் நடைமுறைப்படுத்துவதற்கு வெளிவிவகார அமைச்சர், பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆகியோர் இணைந்து சமர்ப்பித்த ஒருங்கிணைந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கை முழுவதிலும் காணப்படும் 2ஆம் நிலை பராமரிப்பு மருத்துவமனைகளை மேம்படுத்துவதற்கென 100 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி இணக்கம் வெளியிட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்துக்கு உதவியாக இந்த மருத்துவமனைகளில் தரம் மற்றும் திறனை அதிகரிக்கும் நிகழ்ச்சி திட்டத்துக்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியை நிதி உதவியை பெற்றுக்கொள்ள ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. உத்தேச திட்டத்தின் கீழ் 2ஆம் நிலை சுகாதார சேவை மருத்துவமனைகளின் சேவை திறன் மற்றும் தரம் மேம்படுத்தப்பட உள்ளதுடன் மருந்து விநியோக சங்கிலி, சுகாதார சேவை பெறுகை மற்றும் நிதியிடல் முறைமையின் வெளிப்படைத்தன்மை மற்றும் வினைத்திறனை பலப்படுத்தல் உள்ளிட்ட நோக்கங்களும் நிறைவேற்றப்பட உள்ளன. பெறுபேற்றின் அடிப்படையிலான கடன் வழங்கும் முறைமை ஊடாக ஆசிய அபிவிருத்தி வங்கி இதற்கான நிதியை வழங்க உள்ளது. இந்த கருத்திட்டத்தை 2025 தொடக்கம் 2030 வரை நடைமுறைப்படுத்துவதற்கு ஸ்ரீலங்கா சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை மறைக்கும் நோக்குடன் திசை திருப்பும் கருத்துக்களை வெளியிடும் விமல் வீரவன்சவை கைது செய்ய வேண்டும் என அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சி வலியுறுத்தியுள்ளது. இவ்வாறு கருத்துக்களை வெளியிடும் விமல் வீரவன்சவுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கட்சியின் செயலாளர் அருள் ஜெயந்திரன் வலியுறுத்தினார். கடந்த காலங்களில் ஜேவிபியுடன் இணைந்து கொலைகளை செய்த விமல் வீரவங்ச தற்போது செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பாக அறிக்கை விட என்ன காரணம் என அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் செயலாளர் அருள் ஜெயந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். விமல் வீரவங்சவை அரசாங்கம் கைது செய்யாவிட்டால் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்தையும் மூடி மறைத்து கொலைகளை செய்து முடித்துவிட்டு தேவையில்லாமல் பல விடயங்களை விமல் வீரவங்ச பேசுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனவே விமல் வீரவங்சவை கைது செய்து அவருக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் செயலாளர் அருள் ஜெயந்திரன் மேலும் வலியுறுத்தினார். இலங்கையில் தற்போது வெற்றிடமாக உள்ள தாதியர்கள் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு வசதியாக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 2 வர்த்தமானி அறிவிப்புகள் வெளியிடப்பட உள்ளதாக ஸ்ரீலங்காவின் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜேதிச தெரிவித்தார். நரகன்பேட்டையில் இன்று நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை சந்திப்பில் கருத்து வெளியிட்டுள்ள அமைச்சர் வடக்கு மாகாணத்தில் மட்டும் ஒரு தாதியர் கூட இல்லாத 33 கிராமப்புற மருத்துவமனைகள் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் உள்ள மருத்துவமனைகளில் தாதியர் பணியாளர்களுக்கான பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதிச கூறியுள்ளார். எதிர்வரும் ஜூலை மாதம் வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்ட பின்னர் தகுதியுள்ளவர்கள் தாதியர் பயிற்சி திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க வாய்ப்புள்ளதாக நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2020, 21 மற்றும் 22ஆம் ஆண்டுகளில் உயர்தர பயிற்சி எழுதிய 2650 மாணவர்களை ஆட்சேர்ப்பு செய்து பயிற்சிகளை வழங்க உள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
மேலதிகமாக முன்னர் தாதியர் பட்டங்களை பெற்ற 850 பட்டதாரிகளை பொது சேவையில் இணைப்பதாகவும் இதற்காக ஒரே நாளில் தனி வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இதன்படி புதியவர்களுக்கான பயிற்சியை தொடங்குவதற்கும் தகுதியான பட்டதாரிகளை தாதியர் பணியாளர்களாக இணைப்பதற்கும் சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுக்கும் எனவும் நலிந்த ஜெயதிச மேலும் கூறியுள்ளார். சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தில் நடந்ததாக கூறப்படும் நிர்வாகம் மற்றும் நிதி முறைகேடுகள் குறித்து விசாரிக்க ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சு சுயாதீன விசாரணை குழுவை நியமித்துள்ளது. பல்கலைக்கழகம் தொடர்பாக பொது நிறுவனங்கள் குழு வழங்கியுள்ள பரிந்துரைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கல்விவாவால் 4 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தில் நடந்ததாக கூறப்படும் நிர்வாக மற்றும் நிதி முறைகேடுகள் குறித்து விசாரிப்பதற்கான குழுவின் தலைவராக முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதியரசர் விஜித் கே மரல்குட நியமிக்கப்பட்டுள்ளார். ருகுணு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் காமினி சேனாய்க்க, மாநில வளங்கள் மற்றும் நிறுவன மேம்பாட்டு அமைச்சின் முன்னாள் கூடுதல் செயலாளர் WMC பண்டார ஆகியோர் இந்த குழுவில் ஏனைய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணையத்தின் உதவி உள்ளக தணிக்கையாளர் திருமதி ஹசந்தி பத்ரன அழைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த குழு 60 நாட்களுக்குள் அமைச்சகத்திடம் விரிவான விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவில் அண்மையில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பேருவளை நகரசபையை தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 உறுப்பினர்களின் கட்சி உறுப்பினர்களின் உறுப்புரிமையை இடைநிறுத்த ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. பேருவளை நகரசபையின் புதிய தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வது தொடர்பாக நிர்வாகக் குழு மற்றும் செயற்குழு எடுத்த முடிவுகளை 6 உறுப்பினர்களும் பின்பற்ற தவறியதாக தெரிவித்தே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பேருவள பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட 6 உறுப்பினர்களையும் உடனடியாக அமலுக்கு நடைமுறைக்கு வரும் வகையில் கட்சியில் இருந்து இடை நிறுத்துவதாக அறிவிக்கும் கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார வெளியிட்டுள்ளார். பேருவள நகர சபைக்கான புதிய தவிசாளரை தீர்மானிப்பதற்காக நடந்த தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தி உறுப்பினருக்கு இந்த 6 பேரும் வாக்களித்ததாக கூறப்படுகின்றது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிஷாந்த் விக்ரமசிங்கவை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்றம் அவரை பிணையில் விடுவித்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிஷாந்த் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு இன்று கொழும்பு பிரதமர் நீதவான் தனுஜால் லக்மாலி முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தணிகள் முன்வைத்த விடயங்களை பரிசீலித்த பின்னர் நிஷாந்த விக்ரமசிங்கவை பிணையில் விடுவிக்க நீதவான் உத்தரவிட்டார். இதன் பிரகாரம் சந்தேக நபர் ரூபாய் 50,000 ரொக்க பிணையிலும் தலா 5 மில்லியன் பெறுமதியான 3 சரீர பிணைகளிலும் விடுவிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கு பயணத்தடை விதித்துள்ள நீதவான் கடவுச்சீட்டையும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் 12,47,815 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக அந்த அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு ஜூலை மாதத்தின் முதல் 13 நாட்களில் 79,771 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,58,323 ஆகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரித்தானியாவிலிருந்து 1,16,432 சுற்றுலா பயணிகளும், ரஷ்யாவிலிருந்து 1,13,493 பேரும், ஜெர்மனியிலிருந்து 78,462 பேரும், சீனாவிலிருந்து 71,000 சுற்றுலா பயணிகளும், பிரான்சிலிருந்து 67,560 பேரும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 56,137 சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆளுகையின் கீழுள்ள ஒடிசா மாநிலத்தில் பேராசிரியர் ஒருவரின் பாலியல் தொல்லை காரணமாக மாணவியொருவர் தீக்குளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட கல்லூரி மாணவி அளித்த பாலியல் முறைப்பாடு மீது உரிய விசாரணைகள் நடத்தப்படவில்லை என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் வெளியிட்டுள்ளார். கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து கடந்த 12ஆம் தேதி கல்லூரிக்குள் மாணவியுடன் சேர்ந்து மாணவர்கள் போராட்டம் நடத்தியிருந்த நிலையில் திடீரென முதல்வர் அலுவலகத்தின் அருகே தன் மீது பெட்ரோல் ஊற்றி மாணவி தீக்குளித்தார். இதனையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மாணவி கடந்த 3 நாட்களாக உயிருக்கு போராடிய நிலையில் நேற்றிரவு உயிரிழந்துள்ளார்.
முன்னதாக முறைப்பாட்டை மீளப் பெறாவிடின் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படும் நிலைமை ஏற்படும் என கல்லூரியின் முதல்வரும் முறைப்பாட்டுக்குழு உறுப்பினர்களும் அழுத்தம் கொடுத்ததாக மாணவியின் தந்தை குற்றம் சாட்டியுள்ளார். இதைத் தொடர்ந்து கல்லூரியின் துறைத் தலைவர் மற்றும் முதல்வர் திலீப் கோஷ் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் ஒடிசாவில் நீதிக்காக போராடிய மகளின் மரணம் பாஜக அமைப்பால் செய்யப்பட்ட கொலையை தவிர வேறொன்றுமில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். தமக்கு நடந்த பாலியல் துன்புறுத்தலை துணிச்சலாக அந்த மாணவி வெளிப்படுத்திய போதிலும் நீதி வழங்கப்படவில்லை எனவும் மாறாக அச்சுறுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டார் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தற்கொலை அல்ல எனவும் திட்டமிட்ட படுகொலை எனவும் கூறியுள்ள ராகுல் காந்தி, ஒடிசாவாக இருந்தாலும் சரி, மணிப்பூராக இருந்தாலும் சரி, நாட்டின் மகள் எரிந்து உடைந்து இறந்து கொண்டிருக்கும் போது நரேந்திர மோடி அமைதியாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். இந்தியாவின் மகள்களுக்கு பாதுகாப்பும் நீதியும் தேவை எனவும் மௌனம் அல்லவெனவும் எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். காசாவில் லட்சக்கணக்கான பலஸ்தீன மக்களை ஒரே இடத்தில் தங்க வைக்கும் நோக்கில் திட்டமிடப்படும் மனிதாபிமான நகரம் ஒரு சிறை முகாமாக இருக்கும் என முன்னாள் இஸ்ரேலிய பிரதமர் எஹுட் ஓல்மேட் எச்சரித்துள்ளமை இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓல்மேட்டின் இந்த கருத்தை அடுத்து ஒல்மாத் இஸ்ரேலை அவமதிக்கும் ஒரு குற்றவாளி என பிரதமர் நெதன்யாகுவின் பணியகம் கண்டனம் வெளியிட்டுள்ளது. காசாவில் இலட்சக்கணக்கான பலஸ்தீன மக்களை ஒன்றாக அடைத்து வைக்கும் நோக்கில் ஒரு மனிதாயமான நகரம் இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க தரப்பால் திட்டமிடப்படும் நிலையில் இது ஒரு பெரும் சிறை முகாமாக இருக்கும் என முன்னாள் இஸ்ரேலிய பிரதமர் எஹூட் ஓல்மார்ட் எச்சரித்துள்ளமை இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு கடும் சீற்றத்தை உருவாக்கியுள்ளது. காசாவில் உள்ள முழு மக்களையும் உள்ளடக்கி தெற்கு காசாவில் ஏற்கனவே அளிக்கப்பட்ட ரஃபா நகரத்தில் இவ்வாறு ஒரு மனிதாயமான நகரை நிர்மாணிக்க பாதுகாப்பு அமைச்சர் இராணுவத்துக்கு உத்தரவிட்டிருந்தார். அத்துடன் இந்த பகுதிக்குள் நுழையும் பலஸ்தீனர்கள் மீண்டும் அங்கிருந்து வெளியேறிக்கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டார். இஸ்ரேலின் இந்த நிலைப்பாடு அனைத்துலக ரீதியில் கடும் கண்டனங்களை உருவாக்கியிருந்த நிலையில்தான் இது ஒரு வதை முகாம் திட்டம் என குறிப்பிடும் முன்னாள் இஸ்ரேலிய பிரதமர் ஓல்மார்ட் பலஸ்தீன மக்கள் மனிதாயமான நகரம் எனப்படும் இந்த வதை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டால் அது ஒரு இன அழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதி எனவும் கூறியிருந்தார். ஓல்மார்ட்டின் இந்த கருத்துக்களுக்கு பதிலளித்த பிரதமர் நெத்தன்யாகுவின் பணியகம் ஓல்மார்ட் இஸ்ரேலை அவமதிக்கும் ஒரு குற்றவாளி என சீறியுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டில் 16 மாத கால சிறை தண்டனையை அனுபவித்த பின்னர் 2017ஆம் ஆண்டில் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஓல்மார்ட் காசாவில் இஸ்ரேலிய இராணுவத்தின் நடவடிக்கைகளையும் நாட்டின் அரசியல் தலைமைகளின் நிலைப்பாடுகளையும் கடுமையாக சாடியுள்ளதுடன் போர் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக இஸ்ரேலை இனிமேல் பாதுகாக்க முடியாது என குறிப்பிட்டமையும் சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயம். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் கஜேந்திரகுமாரின் கட்சி போராட்டம். காணி விடுவிக்கப்படாததை கண்டித்து எதிர்ப்பு நடவடிக்கை. அமெரிக்க வரிகளை குறைக்க தொடர் பேச்சு. மஹிந்த சமரசிங்கவின் தலையீடு குறித்து கூற அரசாங்கம் மறுப்பு. இணைய வழியாக கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்க அமைச்சரவை அனுமதி. புலம்பெயர்ந்தோருக்கான சர்வதேச அமைப்பும் உதவி வழங்க இணக்கம். வடபகுதியில் தாதியர்களுக்கு பாரிய பற்றாக்குறை. வெற்றிடங்களை நிரப்ப ஆட்சேர்க்கப்பட உள்ளதாக அமைச்சர் தகவல். ஒடிசாவில் பாலியல் தொல்லையால் தீக்குளித்து மரணித்த மாணவி. மோடி மௌனம் காப்பதாக ராகுல் காந்தி சாடல். காசா மக்களை ஓரிடத்திற்கு நகர்த்தும் திட்டம். நெதன்யாகு அரசாங்கத்தின் திட்டத்தை விமர்சிக்கும் இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.